உங்க ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களை பற்றி பார்த்தோம், வாட் யூ ஆர் டூயிங் அண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் ஹவு ஏஐ உங்களோட பிஸ்னஸில் எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏஐ எப்படி இருக்க போகுது, ஸோ ஏஐ எப்படி இருக்க போகுது, என்னென்ன நூக் அண்ட் கார்னரில் ஏஐ யூஸ் பண்ணுவாங்க, இஸ் தட் அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கொஸ்டின் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா, 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏஐ எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஓகே, ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏஐயோட எவல்யூஷன் எப்படி இருக்குன்றது, இன்றைக்கி ஏஐ எப்படி இவால்வ் ஆகிட்டு இருக்குன்றதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணாலே யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. லெட்ஸ் சே ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி ரியாலிட்டியில் இல்லாத ஒரு விஷயம் நீங்கள் ரியாலிட்டியில் இருக்குது. யூ கேன் ஜென்ரேட் வீடியோஸ். ஏஐ ஃபிலிம் மேக்கிங்னே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. அண்ட் வி ஆர் டூயிங் அ ப்ராஜெக்ட் இன் இட், ஏஐ அட்வர்டைசிங் கிரியேஷன் அப்படின்ட்டு. ஓ, அப்போ இதுவே வேணாம், க்ரூவே வேணாம் ஆக்சுவலி. அண்ட் இது எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா, மூவிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் தட், எக்ஸ்ஃபீல்ஸ் ஏஐன்னு ஒன்று இருக்குது. தெர் இஸ் அ டூல் தட் வி யூஸ் ஃபார் ஏஐ ஃபிலிம் மேக்கிங் பேஸஸில். அவங்களோட யூடியூப் பேஜ் போய் அவங்க மேக் பண்ணுற கண்டென்ட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்குமா இல்லைன்ற, ஏஐ ஜென்ரேட்டட் பட் இட்ஸ் எக்ஸாக்ட்லி ரியல், அந்த மாதிரி இருக்கும். இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் ஜர்னல்ஸ் லைக் அனிமேட் கிரியேஷன், ரியல் வேர்ல்ட் விஷுவல்ஸ், சினிமேட்டிக் விஷுவல்ஸ். அண்ட் அந்த அப்ளிகேஷனில் வந்து எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் யூ கேன் சூஸ் விச் கேமரா டு யூஸ், என்ன மாதிரி பேஸஸில் பண்ணணுன்ற மாதிரிலாம் சூஸ் பண்ணி அதோட அவுட்கம் எப்படி இருக்குன்றதை பேஸ் பண்ணி அந்த ஏஐ வந்து ட்ரைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸ்ஃபீல்ஸ், இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் ஏஐ கண்டென்ட் கிரியேஷன், எக்ஸ்ஃபீல்ஸ் பற்றி கொஞ்சம் நிறைய லேர்ன் பண்ணலாம். எக்கச்சக்க அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்ஃபீல்ஸ், மேக்னிஃபிக் ஏஐ, என்விடியோ ஏஐ, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஒரு ஃபிலிம் மேக்கிங்கிறது தான் இட் வாஸ் பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரி, ஒரு டைம் கன்சியூமிங் இண்டஸ்ட்ரி அப்படி இருந்துச்சு. இன்னும் 5 வருஷத்தில் அப்படி ஒரு ஃபீல்டே இருக்காதோ, அது ஏஐ பேஸில் ரன் ஆகிடுமோ, எந்த ஃபீல்டும் இருக்காது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாமே தே வில் ட்ரெயின் தேர் ஏஐ மாடல், அதை தான் ஆக்ட் பண்ண விடுவாங்க. ஜஸ்ட் ஒரு லைசன்சிங் மாதிரி மாறிடும் அப்படின்றது எங்களோட அசம்ஷன். அந்த லைசன்சிங் மட்டும் உட்காந்த இடத்துல இருந்து சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி அந்த லேயரில் ஒன்று இருக்குது. அண்ட் companies will run on AI. Okay. So basically we call it as AI native businesses அப்படின்னு சொல்லுவோம். AI native business as in AIல ரன் ஆகிற பிஸ்னஸ், AI டோரா வச்சு ரன் ஆகிற பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் டிராஃபிசமே அப்படி தான் எவால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். AI நேட்டிவ் டிசைன் அண்ட் AI ஃபிலிம் மேக்கிங் ஏஜென்சி அப்படின்ட்டு. ஸோ பேசிக்லி எங்களுக்கு இதுக்கு மேலே டிசைனர்ஸே வேண்டாம், அந்த டிசைன் லேயரை ஏஐ பார்த்துக்கோம், அந்த டிசைனரோட க்ரியேட்டிவிட்டியை நாங்கள் ஏஐக்கு இன்புட்டாக கொடுத்துட்ருப்போம். லெட்ஸ் சே இப்போ ஒரு ஆட் நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஆட் எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பட் அது ஏஐ ஒரு ஐடியா வந்து எடுத்து இது பண்ணி கொடுத்துரும். அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா நாங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுப்போம். அது எக்ஸாக்டாக எப்படி ஒரு கிளைண்ட்டுக்கு அவங்க எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணுறது மட்டும் தான் எங்கள் வேலையாக இருக்குமே தவிர, என்டையர் ஆப்ரேஷன்ஸ் வில் பி ரன் பை ஏஐ. ஸோ ஒன் மேன் ஷோ மாதிரி ஆயிரும். ஒன் மேன் கேன் ரன் $1 billion கம்பெனிஸ்ன்றது அது தேரி இருக்குது. ஸோ இஃப் யூ ஹவ் சீன் ஏஐ, தே யூஸ் டு சே 1% $1 billion கம்பெனி அப்படின்றது. அந்த 1% யாருன்னா who knows to manage this AI. ஓகே. ஸோ பேசிக்லி இந்த ஏஐ எப்படி நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு மேலே எந்த ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் ஸ்கில்லும் நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா கோடிங் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐயோட கோடிங் கேப்பபிலிட்டி, ஏஐக்கு கோடிங் வேணுமா? கோடிங் இனிஷியல் லெவலில் ரெக்குவயர்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் அ கான்வர்சேஷன் இஸ் த எக்ஸாக்ட் மீடியம். அந்த லேயரில் ஆகிடுச்சு. பேசிக்லி இப்போ ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, முன்னாடி யூ ஹேவ் டு நோ லாங்குவேஜ், யூ ஹேவ் டு ரைட் இன் இட், யூ ஹேவ் டு டெஸ்ட், இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஜஸ்ட் அ சாட், எனக்கு இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா, எமர்ஜென்ட், லவ்வபிள், ஆன்டி கிராவிட்டி, கிளவுட் கோட், யூ ஜஸ்ட் டைப் டு இட், என்ன வேணும், என்ன ஃபீச்சர் வேணும். 8 years old ஆர் கிரியேட்டிங் அப்ளிகேஷன்ஸ். ஆனால் இப்போ லார்ஜஸ்ட் கேள்வி வச்சு பாருங்க, அவங்க கிளாரிட்டிக்கே பண்ணுறாங்க. அவங்களோட இயர்ஸ் இவ்வளோ ஆகும்போது எப்படி இருப்பாங்க, லிட்டரலி எப்படி ஆகிடும்னா, a doctor can become a software engineer, a software engineer can become a doctor. அந்த மாதிரி you are not restricted to any domains nowadays. And 5 years from now it will become the reality. Wherein இன்னைக்கு நான் ஒரு ஒப்பீனியன் வேணும்னாலும் நான் ஏஐ தான் டிபெண்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணாலும் நான் ஏஐ டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன். எல்லா லேயர்லையுமே எனக்கு ஏஐ இருக்கும். So what is your advice for advice for in basically நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான். Don't see it, if you are just seeing it as a threat, you are missing the biggest opportunity அப்படின்றான் என்னோட ஒப்பீனியன். பிகாஸ்
நான் அன்னைக்கு என் கம்பெனி ஏஆல் அடி வாங்குது, அவ்வளோதான், இதுக்கு மேலே பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது, நான் பிஸ்னஸ் லாக் பண்ணிட்டு தான் போயிருக்கணும் ஆப்வியஸாக. இல்லை, திஸ் இஸ் அ சேச்சுரேஷன் பாயிண்ட் வேர் ஐ ஹவ் டு திங்க் அபவுட் சம்திங் எல்ஸ் அப்படின்னும் போது ஐ ஸ்டார்டட் ஹெக்கிசம் பேசிக்லி. அண்ட் நான் மட்டும் இல்லை, நான் பார்க்குற நிறைய பிஸ்னஸ் பீப்புள் தே ஆர் சேஞ்சிங் ஆக்சுவலி வாட் தே ஆர் டூயிங் அண்ட் வாட் தே வில் டூ. இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அண்ட் எவ்ரிபடி ஆர் சேஞ்ச் தேர் பிஸ்னஸ் பிளான்ஸ். நிறைய பேருக்கு இன்னும் எக்ஸ்போஸ் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்க எக்கச்சக்க லான்ச் ஈவெண்ட்ஸ் வரும் பாருங்க 12 மணிக்கு. அண்ட் இது எப்படின்னா, இட் இஸ் சிக்னலிங் தட் யாருக்குலாம் அந்த ரியாலிட்டி தெரியுதோ அவங்க அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் இதை வெறும் த்ரெட்டாக மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஹவ் யூ வில் மேக் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டின்றது தான் என்னோட விஷயம். ஸோ பேசிக்லி ஏஐ ஹஸ் மேட் திங்ஸ் ஈஸியர். பேசிக்காக பார்க்க போனோம், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி எனிபடி கேன் டேக் அன் அப்ளிகேஷன், எனிபடி கேன் லேர்ன் அபவுட் எனி திங். முன்னாடி நமக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியே கிடையாது. ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போய் உட்காரணும், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பட் எனக்கு ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ தட் சார்ட் ஆஃப் லிபர்ட்டி இதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை, இன்னைக்கு இருக்கு. பட் ஆர் வி மேக்கிங் யூஸ் ஆஃப் இட்? எப்படி இப்போது முன்னாடி ஒரு இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி, இன்றைக்கி அது ரொம்ப ஈஸி. ஸோ வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ? ஏஐயில் ஃப்ரீ வெர்ஷன்ஸே அவ்வளோ இருக்குது, அதை வச்சே அவ்வளோ பண்ண முடியும். தென் ஒய் ஆர் யூ நாட் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட் அப்படின்றது தான். ஸோ இந்த ரியாலிட்டி ஹிட் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, லேர்ன் அபவுட் ஆல் பாசிபிள் டூல்ஸ் தட் ஏஐ ஹேஸ் டுடே. அதை யூஸ் பண்ணி பாருங்கள். 3 tier எல்லா அப்ளிகேஷன்லையுமே இருக்குது. ஜஸ்ட் லாகின் யூஸ் பண்ணி அதோட கோர் யூஸ் கேஸ் என்ன, நாளைக்கு ஏதோ ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஒரு டாஸ்க் உங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு இந்த டூல் என்னால் யூஸ் பண்ண முடியுமா, அந்த டூலை யூஸ் பண்ணி என்னால் ஒரு அவுட்கம் எடுத்து கொடுக்க முடியுமா? இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏஐயில் இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியுன்றது சும்மா ஒரு ஹாபியாக ஆரம்பிச்சது, இன்னைக்கு ஏஐ ஃபிலிம் மேக்கிங் ஃபார் மை கிளைண்ட்ஸ்ன்ற ரேஞ்சுக்கு எக்ஸ்பாண்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ அன்னைக்கு நான் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் அப் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது நீங்கள் பண்ணுற மாதிரி எல்லாருமே ஃப்ரீலான்சர் ஆகிடலாம், பண்ணலாம். Nobody wants to work under somebody. அது ரெக்குவயர்மெண்ட் இல்லை. அண்ட் ஈவன் கம்பெனிஸ் ஆர் லுக்கிங் ஃபார் people like them. Freelancers. Not freelancers, we call them generalists basically. Okay. So generalist யார் அப்படின்னா, இப்போ let's say if I hire a design generalist அப்படின்னா, டிசைனில் ஒரு சில ப்ராசஸஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு மல்டிபிள் ஏஐ டூல்ஸை வச்சு ஒரே ஆளால் ரெடி பண்ண முடிஞ்சுன்னா he is called as a generalist. ஓகே. இப்போ let's say ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு we need a front end developer, back end developer, tester, UI UX designer, இம்ப்ளிமெண்டேஷன் இன்ஜினியர், எல்லாமே இருந்துச்சு. இப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஏஐ டூலும் இருக்குது, எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கும் ஒரு ஏஐ டூல் இருக்குது. திங்க் ஆஃப் ஒன் இன்ஜினியர் who can do all this with the AI tools possible. அவன் ஒருத்தரை மட்டும் ஹையர் பண்ணுறதுக்கு நான் யோசிப்பேன். பிகாஸ் ஆன் அ பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவ் ஒரு இன்ஜினியர் இப்போ நம்ம ஹையர் பண்ணுறோம்னா ஆவரேஜ் சேலரி 1 lakh வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நான் 5 பேரை ஹையர் பண்ணோம்னா 5 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இதுவே இந்த ஒரு ஆளை எடுத்து இவங்க 5 பேர் வேலையும் அவங்க ஒருத்தனால பார்க்க முடிஞ்சுன்னா 1 lakh வாங்குறவனுக்கு 2 lakh ஆஃபர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். பட் இட் இஸ் சேவிங் மீ 3 lakhs ஆனால் பிஸ்னஸ் லேயர். இதுதான் பிஸ்னஸ் பார்க்குறாங்க. இன்றைக்கி ஏன் லே ஆஃப் அதிகமாக இருக்குது, இன்றைக்கி ஏன் ரெக்ரூட்டிங் கம்மியாக இருக்குன்னா, கம்பெனிஸ் ஆர் லுக்கிங் ஃபார் தீஸ் சார்ட் ஆஃப் பீப்புள். ஆனால் அவங்கள இன்னுமே எக்கச்சக்க பேரால் ரீச் பண்ண முடியல. கம்பெனிஸ் ஆர் ரெடி டு பே, டிமாண்ட் இருக்குது, வி ஆர் சீயிங் இட் லைவ். பட் அந்த ஸ்கில் செட்டை மீட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அண்ட் இட் இஸ் நாட் காம்ப்ளிகேட்டட் ஆஸ் வெல். ஏன்னா முன்னாடி ஒரு சாஃப்ட்வேரோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ லேர்ன் பண்ணிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி ஏஐ டூல்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன எக்ஸ்ஃபீல்ஸ் ஏஐன்றதே ஒரு டூல். அது உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சால் ஏஜென்சிஸ் ஆர் ரெடி டு ஹையர் யூ ஆஸ் அன் ஏஐ டிசைனர். ஓகே. ஆனால் அந்த ரோல் ஒன்று இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் இட் இஸ் அன் ஹைலி பெய்ட் ரோல் ஆஸ் வெல் இன் அந்த இண்டஸ்ட்ரியில். இந்த மாதிரி நிறைய ஏஐ ஓரியன்ட் ஜாப்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது, டிமாண்டில் இருக்குது. பட் தேர் ஆர் நோ எனஃப் குவாலிஃபைட் பீப்புள் டு டூ இட். ஸோ நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு டவுட் வருது. என்னென்னா நம்ம ஏஐ 5 yearsக்கு அப்புறம் பார்க்கும்போது நம்மளோட டெய்லி யூசேஜாக ஆகிடும். ஸோ இந்த 5 yearsல இப்போ ரீசெண்டாகவே ஐ ஹவ் சீயிங் மெனி ஆஃப் த கம்பெனிஸ் லைக் சாம்சங், எல்ஜி அப்படின்னு ஹோம் அப்ளையன்சஸ் கம்பெனிஸில் ஏஐ ரெஃப்ரிஜிரேட்டர் பார்த்தா ஏஐயில் பேசிஸில் இருக்குது. ஸோ ஹவு டு யூ சீ திஸ்? அண்ட் உண்மையாக அது ஏஐ பேசிஸா? இது 5 yearsக்கு அப்புறம் நம்ம டெய்லி யூசேஜே ஏஐ ஆகிடுமா? So basically in the application layer of AI, இப்போ so called AI refrigerator, AI ACs இதெல்லாம் சொல்லணும் தெரியுமா? They are not actually AI.
ஏன்னா அது ஏஐன்றதுக்கு நீங்கள் ஏஐனா என்னன்ற ஒரு கிளாரிஃபிகேஷனோட வரணும். ஸோ பேசிக்லி ஏஐ இஸ் அன் எல்எல்எம். எல்எல்எம் இஸ் அ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அதை வந்து ஒரு இன்புட் தந்தீங்கன்னா அது ஒரு ஹியூமன் பிரெயின் மாதிரி அதை அனலைஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கும். இது வந்து ஒரு சிப்பில் ரன் ஆகும். நான் சொன்ன மாதிரி டிபியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் இது ரன் பண்ண முடியும். தட் இஸ் தி ஆக்சுவல் ஏஐ. இப்போது ரெஃப்ரிஜிரேட்டரில் சிப் ரன் ஆகும் நீங்கள் யோசிக்கிறீங்களா? இல்லை ஒரு ஏசியில் ரன் ஆகுமா? ஆகாது. இதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ ஒரு டெக் ஃபீச்சர் ஸ்மார்ட் ஃபீச்சர்னு வித்துட்டு இருந்தாங்களோ அந்த ஸ்மார்ட்டாக மாற்றிட்டு ஏஐன்னு வைக்கிறாங்க. அவ்வளோ அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா அப்ளிகேஷன் லேயரில் அப்போ லட்சே இந்த மெட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா இது ஆஃப் ஆகணும் அப்படின்றது முன்னாடியே ஸ்மார்ட்டாக இருந்துச்சு. ஸ்மார்ட் வாஷிங் மிஷின்னா அப்படி தான் ஒர்க் ஆகும். இன்னைக்கு அந்த ஸ்மார்ட்டை தூக்கிட்டு ஏஐன்னு போட்டாங்க. பிகாஸ் பிஸ்னஸ் சைடில் என்னென்னா வாட் எவர் இஸ் ஹைப்பிங் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக ஸ்மார்ட் ஏசின்னு ஒன்று வைக்கிறதுக்கும் ஏஐ பவர் ஸ்மார்ட் ஏசின்னு விற்கிறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஈஸியாக வித்துரும், இது விற்காது. ஏன்னா ஆன் அவர் திங்கிங் வி திங்க் இது வந்து அட்வான்ஸ்டாக இருக்குமோ, பட் பிஹைண்ட் த சீன்ஸ் அது எல்லாமே ஒன்று தான். இது இப்போ இப்படி இருக்கு. பட் ஓவர் தி டைம் ஆன் ப்ரெமிசஸ் எல்எல்எம்னு ஒரு லேயர் நாங்கள் சாஃப்ட்வேர் லேயரில் யூஸ் பண்ணுவோம். பேசிக்லி இப்போ இந்த எல்எல்எம்ன்றது சாட் ஜிபிடி தான் எல்எல்எம். அந்த மாதிரி கிளாடுக்கு ஒரு எல்எல்எம் இருக்கும், ஜெமினி எல்எல்எம்ஸ் இருக்கும். அவங்ககிட்ட வந்து ஏபிஐன்னு ஒன்று வாங்கி வச்சு நம்ம ரன் பண்ணுவோம். இங்கே வந்து ஆன் ப்ரெமிசஸ் எல்எல்எம்ன்றா அந்த எல்எல்எம் என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் வந்து ரன் பண்ண வைப்பேன். நவ் கம்பெனிஸ் ஆர் ஒர்க்கிங் இன் அ லேயர் வேர் எல்எல்எம் கேன் பி ரன் ஆன் யுவர் ஸ்மார்ட் ஃபோன். இந்த லேயர் அச்சீவ் ஆகும்போது அப்ளிகேஷன் லேயர்லையுமே அப்ளையன்சஸ் லேயர்லையுமே ஏஐ வரும். ஓகே, இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் ஏஐ இருக்கு. ஸோ ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுற ஏஐ இஸ் அ க்ளவுட் ஏஐ. உங்கள் டேட்டாஸ் க்ளவுடுக்கு போகும். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் டு ரிமெம்பர், ஏஐயில் நீங்கள் தர ஒரு வார்த்தை கூட இட் இஸ் கெட்டிங் ட்ரெயின்ட், it is getting to the actual company. It is not safe. Not safe. Okay. இதை ஏன் சொல்கிறேன்னா எங்களுக்கு வர என்டர்பிரைஸ் கிளைண்ட்ஸ் யாருமே க்ளவுட் பேஸ்ட் எல்எல்எம்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஓன் எல்எல்எம் அவங்களோட ஆன் ப்ரெமிசஸில் 10 times அவர் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த டேட்டா லீக் ஆகிடும் அப்படின்றது. இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து பே பண்ணி யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் ப்ரைவசியா? அது ப்ரைவசியில் 2 இருக்குது. ஸோ இப்போ சாட் ஜிபிடியில் என்டர்பிரைஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்லி அது என்னென்னா உங்கள் டேட்டாவை நாங்கள் ட்ரைனிங்க்கு எடுத்துக்க மாட்டோம். அண்ட் சாட் ஜிபிடி என்டர்பிரைஸ்ன்றது ஒன் ஆஃப் தி எக்ஸ்பென்சிவ் டூல் டு கெட் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் ஏன் உங்கள் கம்பெனிக்கு என் டேட்டா எக்ஸ்போஸ் ஆகாததுக்கு மட்டும் நான் ஏன் பண்ணணும்? வாட் இஃப் ஐ கேன் ரன் அ ஓன் எல்எல்எம் ஃபார் மை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏன் யூஸுக்கு மட்டும் நான் வந்து யூஸ் கேஸ்க்கு வச்சுக்கிறேனே. இது இப்போ கம்பெனி லெவலில் இருக்குது. நாளைக்கு இப்போது நிறைய விஷயத்தில் வந்து ஏஐயோட டேட்டா செக்யூரிட்டி இல்லை, எக்ஸ்போஷர் நிறைய இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏஐயில் வந்து இப்போ இந்த டெபிளி இமேஜ் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஆயிடுச்சு. அதில் வந்து ஒரு உமன் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஏதோ ஒரு ஐடென்டிட்டி மார்க் என்னமோ இருந்திருக்கு. அது அவங்க அப்லோட் பண்ண இமேஜில் இல்லை, பட் ஜென்ரேட் ஆன இமேஜில் இருந்துச்சு. எப்படி வந்திருக்கும்? இதுக்கு முன்னாடி அவங்க அப்லோட் பண்ண இமேஜஸ்ல இருந்து ஒரு கான்டாக்ட் எடுத்து அதுல இருந்து பண்ணுது. So then what is actually revealing that your data is not safe when it comes to AI அப்படினா. அப்ப இது கிட்ஸ்க்கு வந்து சேஃப்னு சொல்றீங்களா? லைக் இப்போ AI இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் கிட்ஸ் கிட்ட அவ்வளோ சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. அண்ட் நிறைய ஒரு சில இன்சிடென்ட்ஸ் ஏன் தெரியுமா? ஒரு இன்சிடென்ட் ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன். யூஎஸ்ல வந்து ஏஜென்டிகே பேசிக்லி ஓப்பன் கிளான் ஒரு ரீசெண்டாக ஒரு ஓப்பன் சோர்ஸ் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. பேசிக்லி அந்த ஓப்பன் சோர்ஸை உங்களோட லேப்டாப்பில் ஹோஸ்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். அண்ட் இட் பிகம்ஸ் லைக் ஒரு ஏஜென்ட். இப்போ லட்சம் எனக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணால் போய் புக் பண்ணும், அமேசானில் ஆர்டர் பண்ணால் ஆர்டர் பண்ணும். இந்த மாதிரி ஒரு டூல் இருந்திருக்கு. ஒரு சின்ன பையன் கேஜுவலாக அவனோட விஷ்லிஸ்ட்டை ஃபுல்லாக போட்டிருக்கேன், அடுத்த நாள் அமேசான்லேருந்து ஆர்டராக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஆக்சஸும் நம்ம ஏஐக்கு வந்து தந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த லேயர் ஆஃப் ஆக்சஸை எங்கே லிமிட் பண்ணுமோ லிமிட் பண்ணால் ஏஐயோட யூஸ் கேஸ் சேஃப். இல்லை இதுக்கு மேலே வரும்போது என்ன ஆகுனா, ஏஐ இப்போ நான் சொன்ன மாதிரி எல்எல்எம் குட் பி ரன் ஆன் யுவர் ஸ்மார்ட் ஃபோன் லேப்டாப்ஸ் மாதிரி வரும்போது யுவர் டேட்டா செக்யூர்ஸ் வித் யுவர் செல்ஃப், வெளியே எக்ஸ்போஸ் ஆகாது. அந்த லேயர் வரும்போது ஏஐ வில் பி மோர் சேஃபர். இப்போவுமே என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் என்கிரிப்டட் சேஃப்ன்றாங்க. பட் நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது இந்த லெட்ஸ் சே இஃப் யூ கமிட் அ க்ரைம், இப்போ எப்படி உங்களோட இன்டர்நெட் யூசேஜஸ்லாம் செக் பண்ணி இது பண்ணுறாங்களோ, நவ் தே கேன் ஆக்சஸ் யுவர் ஏஐ இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஸ் வெல்.
நிறைய கேசஸ் அப்படி ரிசால்வ் ஆகிருக்கு. லெட்ஸே ஒரு இன்ஸ்டாகிராமும் அப்படி தான் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. பட் ஏஐ லெவலில் வந்து யூ கேன் கிவ் யூ எக்ஸாக்ட் கான்டெக்ஸ்ட். ஓகே. பிகாஸ் லெட்ஸே இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன், நாட் ஃபார் எனி திங். ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணணுன்ற ரிலேட்டடாக நான் ஒரு 5 சாட் நான் பேசியிருந்தேன் அப்படின்னா, இட் நோஸ் தட் ஐ எம் ட்ரைங் டு டூ சம்திங் இல்லீகல். இதை அப்படியே போய் அலர்ட் பண்ணிடும். ஓகே ஓகே ஓகே. பிகாஸ் இட் நோஸ். இன்ஸ்டாகிராமுக்கு அந்த கிளாரிட்டி கிடையாது. பிகாஸ் இட் ஜஸ்ட் அன் அப்ளிகேஷன். பட் ஏஐ இஸ் அன் இன்டெலிஜென்ஸ். இது ரொம்ப டிஃப்ரெண்ட். கான்டெக்ஸ்டோட கொடுத்துரும். இஸ் ட்ரைங் டு டூ இட் ஃப்ரம் பாஸ்ட் 6 months. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இஸ் கேதரிங் சம்திங் சஸ்பீஷியஸ், டேக் ஆக்ஷன் கொடுத்துரும். இதை நாங்கள் கவர்மெண்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது இன்னும் ரியாலிட்டியில் இருக்குது. ஸோ ஏஐயோட கேப்பபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அண்ட் அதோட சேஃப்டி கன்சர்ன்ஸும் நிறைய இருக்குது. இஃப் இட் இஸ் யூஸ்ட் இன் எத்திக்கல் ரைட் வே, இட் இஸ் தி பிக்கஸ்ட் டெக்னாலஜி தட் வி கேன் மேக் யூஸ் ஆஃப். இஃப் யூஸ்ட் இன் அ ராங் வே, இட் கேன் பி தி டிராஸ்டிக் திங் எவர் பி டன். ஸோ அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எப்படி இது பண்ணுறது? See, advantage as in நான் சொன்ன மாதிரி anybody can do anything in this AI era. Using AI, they can do anything. இப்போ எனக்கு டிசைன் பண்ண வரலன்னா கூட ஏஐ பேஸ் பண்ணி நான் டிசைன் பண்ணலாம். இட் டசன்ட் நீட் மீ டு லேர்ன் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் ஆர் எனிதிங். அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆர் அடாப்டிங் தட். இப்போ எல்லா அப்ளிகேஷன்லையும் ஏஐ சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் கான்வர்சேஷன் ஆஸ் அன் ஆப்ரேட்டிங் லேயர் தான் இப்போ இதுக்கு மேலே வரப்போகிற ரியாலிட்டி. யூ ஜஸ்ட் டெல் வாட் யூ வாண்ட் அண்ட் தி அப்ளிகேஷன் வில் டூ த ரெஸ்ட். அப்படி தான் இருந்துச்சு முன்னாடி மாதிரி. நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோன்ற மாதிரி இல்லாமல், சாஃப்ட்வேர்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் அ டூல், நவ் தே ஆர் எக்ஸிக்யூஷன் இன்ஜின்ஸ் பேசிக்கலி. இப்போ இந்த எக்ஸிக்யூஷன் இன்ஜின்ஸை, இது இஸ் அ பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இஃப் யூ வாண்ட் டு, இஃப் யூ ஆர் ரிசோர்ஸஸ் டிபெண்டன்ட். இப்போ ஒரு டேலண்ட் இருந்தால் தான் என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியுமானா இதுக்கு மேலே கிடையாது. இந்த ஸ்கில் தெரிஞ்சிருந்தால் தான் என்னால் இது ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓப்பன் அப் ஆகுது. ஸோ இதை எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் யூ கேன் பில்ட் அ பிஸ்னஸ் ஆர் யூ கேன் பில்ட் அ ஸ்கில் செட், யூ கேன் லுக் ஃபார் த ஜாப்ஸ் தட் ஆர் எமர்ஜிங் ஃபார் டுமாரோ. இதில் பண்ணலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, எத்திக்கலாக வரலன்னா எங்கே போய் நிற்கும். வாட் இஃப் வி ஆர் மேனிப்புலேட்டட். நம்ம ஒரு ஆன்சர் அதுதான்ற நம்புகிறோம். ஏஐயில் போய் ஒரு ஆன்சர் கேட்டால் ரைட்டாக இருக்குன்ற மைண்ட் செட்டோட போகிறோம். வாட் இஃப் இட் வாஸ் ராங். இன்றைக்கி நாங்கள் யூஸ் பண்ணுற டாப் டயர் மாடல்ஸோட ஆவரேஜ் அக்யூரசி பர்சன்டேஜ் 80. நிறைய மாடல்ஸோட 60, 50 தான் இருக்குது, ட்ரெடிஷன் மாடல்ஸ் எல்லாமே. அப்போது அது ஆன்சர் என்ன அர்த்தம்? இட் கேன் பி எஸ், இட் கேன் நாட் பி எஸ், இட் மே பி எஸ், இட் மே நாட் பி எஸ் அப்படின்ற லேயரில் தான் இருக்குது. பட் we people are blindly trusting it will be right. Actually education level அப்படி தான் இருக்கு. ஆமா. ஸோ நிறைய கிளாரிட்டி இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீட் அப் ஆன் ஏஐ, நீங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் லேர்ன் பண்ணணும். ஓகே. அது இல்லாமல் நீங்கள் யூ கான்ட் லேர்ன். ஏன்னா ஏஐ பொறுத்த வரைக்கும் டே டு டே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம சிலபஸ் அதுக்கேற்ற மாதிரி ஈச் டே அப்டேட் ஆகுதான்னு கேட்டால் இல்லை. அப்போ நீங்கள் வந்து இஃப் ஐ சே ஐ ஆம் டூயிங் ஏஐஎம்எல் அப்படின்னா, இட் டசன்ட் மீன் ஐ ஆம் அன் ஏஐ எக்ஸ்பர்ட், ஐ நோ எவ்ரி திங் இன் ஏஐ. But other layer, if I know about what is happening around AI, what are the new technologies that is emerging in AI, I can easily say, அடுத்து என்ன, what should I learn and how should I improve myself. இதுதான் கேப்பபிலிட்டி. ஸோ நீங்கள் வந்து டோட்டலி ஏஐ காலேஜில் ஸ்கூலில் படிக்கிறது வேஸ்ட்னு சொல்ல மாட்டேன். பட் the system is made us to be in that way. Because நான் காலேஜையும் ஸ்கூலையும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இட்ஸ் மோர் தென் எஜுகேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். லெட்ஸ் சே how we interact with people, how we have to adapt to a circle. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்னா எப்படி இருக்கும், ஒரு இஷ்யூ வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் எப்படி இருக்கணும். ஈச் ஸ்டேஜில் ஸ்கூல் ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுப்போம், காலேஜ் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுப்போம். இதுக்கு தான் அந்த என்வாயர்மெண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். மோர் தென் வாட் யூ லேர்ன், வாட் யூ டிகிரி யூ டூ, அதோட இதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வர யாருமே தே ஆர் நாட் தட் மச் ஆஃப் டேலண்டட். இருக்காங்க, எக்ஸப்ஷனல்ஸும் இருக்காங்க. பட் ஆவரேஜ் எடுத்து பாருங்கள், அவங்க என்ன லேர்ன் பண்ணாங்கன்ற கிளாரிட்டியே இருக்காது, ஈவன் இஃப் தே ஆர் கிராஜுவேட்டிங். அப்போது எஜுகேஷன் அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இல்லை. பட் வாட் தட் எஜுகேஷன் ஹஸ் தாட் யூ, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஹையரிங் வரோம், நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில் செட்டோ ஒர்க் ஃப்ளோவோ அவங்க அடாப்ட் ஆக மாட்டாங்க. ஏன்? அதோட என்வாயர்மெண்ட் வேறு, நீங்கள் டீச் பண்ணுறது வேறு, இங்கே வேறு. ஸோ தே ஹேவ் டு ஹையர், ட்ரெயின் யூ, தென் ஹோஸ்ட் யூ. இப்போ அவனுக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் why can't we implement in the college? ஆமாம், இப்போது ஆக்சுவலி we had a vision wherein what if companies themselves come and teach what they want to. ஓகே. நான் இதுக்கு தான் ஆள் எடுக்கிறேன், இதுதான் என்னோட ஒர்க் ஃப்ளோ. அப்போனா இவங்க படிக்கிற 4 வருஷம் வேஸ்ட் தானே. இட் ஹாஸ் டு எவால்வ் அப்படின்னு தான் என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் ரெக்கமெண்டேஷன். ஏன்னா நாங்கள் எங்கள்
காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்டே ஐ talked a lot about this. Like, ஏன்னா see, you are not equipping talents for tomorrow's jobன்றது தான் ரியாலிட்டி. பட் வாட் யூ கேன் டூ அப்படின்னா அந்த ரியாலிட்டியே உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எடுத்துகிட்டு வரும்போது தென் எஜுகேஷன் வில் பிகம் த ரைட் ரிசோர்ஸ். நவ் தட் இட் இஸ் நாட் ஹார்ஷ் ரியாலிட்டி இஸ் தட் அந்த லேயர். ஓகே, ஸோ நம்ம நிறையா இம்பேக்ட் ஆஃப் ஏஐ பார்த்துட்டோம். ஹவு ஏஐ இஸ் எவால்விங், இஸ் தட் சேஃப் ஆர் நாட், advantage disadvantage நிறையா we have seen. So I think it's a good friendly conversation about AI அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோவை வந்து உங்களுக்கு நான் நிறையா கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ until then, bye from Charis Aletheia.